செல்லக்குட்டி தங்கம்ஸ் ஹாப்பி மார்னிங். சூப்பராக இருக்குங்க இந்த பூ. 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் இது பண்ணலை. ஸோ நம்மளோட பிளான்ஸ் கிராஃப்ட் பண்ணது, அதுக்கப்புறம் நம்மளோட மதர் பிளான்ஸ் கலெக்ஷனில் உள்ள சில விஷயங்கள் தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். பார்க்கலாம் வீடியோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இது க்யூட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா சக்கருங்க. இது மதர்னால் எம்மன் போட்டு நான் வச்சிடுறேன். இங்கே பாருங்களேன், இங்கே இருக்க கிராஃப்டான இங்கே இருக்குது. இதில் ஒரு பெரிய விளக்கம் ஒன்று நான் கொடுக்கணும். மதர் பிளான்ட் அப்படின்னா நினச்சிக்கிறீங்க ஒரு பெரிய பிளான்ட் மட்டும்தான் மதர் பிளான்ட்டு, சின்னதெல்லாம் மதர் பிளான்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அப்படி கிடையாதுங்க. இது எவ்வளோ அழகான ஒரு பிங்க்கு, க்யூட் இல்லை? இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இவ்வளோ பெரிய சைஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் இதையும் மதர் பிளான்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இதோட சயான் இங்கே வருதில்ல மேலே, அதிலிருந்து கட்டிங்ஸ் எடுத்து நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது மதர் பிளான்ட். ஓகேவா? இதுவே பெருசாக இருக்குன்னா நம்மளுக்கு சயன் நல்லா திக்காக குண்டாக வேணும் கிராஃப்ட்டுக்குன்றப்ப அதை நம்ம. ஸோ மதர் பிளான்ட் அப்படிங்கிறது சின்னதாக பெருசாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது விதி கிடையாது. ஓகே, இப்போ எனக்கு ஒரு நியூ கலர் கிடச்சிருக்குது, இந்த வருஷம் ஒரு புது கலர் கிடச்சிருக்குது, அதுலேருந்து நெக்ஸ்ட் இயர் நான் கிராஃப்ட் பண்ண எடுத்துக்க போகிறேன்னா இது என்னோட மதர் பிளான்ட். இந்த சயான் எடுத்துகிட்டு இதிலேருந்து ஒரு 3-4 பிளான்ஸ் கிராஃப்ட்டுக்கு எடுத்துக்கிறேன்னா அது மதர் பிளான்ட். ஸோ மதர் பிளான்ட்டுங்கிறது இப்படி பிக்காக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்னோடய மதர் பிளான்ட்டே நான் சேல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 பிளான்ஸ் அந்த கலரில் வச்சுருப்பேனா இருக்கும் நான். அதனால் ஒரு பிளான்ட்டை சேல் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் அதோட ஒரு அர்த்தம். ஓகே, எனக்கு தமிழ் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இப்போ நான் வார்த்தைகள் பேசும்போது இது பண்ணும்போதும் இப்போ உங்களுக்கு நான் முழுசாக புரிய வைக்கணும் அப்படின்னா நான் தமிழ் பேசும்போதே பார்த்திங்கன்னா அதை லைச்சு அதை ரொம்ப சந்தோஷமாக, அது எப்படி எனக்கு சொல்கிறது, மகிழ்ச்சியான்னு சொல்லலாமா? சந்தோஷங்கிறது வேறு லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம் மேபி. ஆனால் அது வளர்ந்து வந்தப்போ நம்மளுக்கு அது படிப்பிக்கப்பட்டது அப்படி இந்த மாதிரி நம்ம பேச்சு வழக்கிலே வந்துருச்சு. ஸோ நான் வீடியோ பண்ணுறது தான் உங்களுக்கு தெரியுது. பட் அந்த தமிழில் இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அதோட புரிதல் அதுதான் அப்படின்னுலாம் நம்ம சொல்கிறோம்ல, அதை என்ன நான் நினைக்கிறேனோ அதை உங்ககிட்ட கொண்டு சேர்க்குது அந்த மொழி அப்படிங்கிறதுல எனக்கு அவ்வளோ 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 மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளோதான் கிடையாது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. பேசும்போதே பரவாயில்ல, இந்த மொழி நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது, இது இந்த உணர்வை எப்படி எனக்கு ஆனால் இன்னும் வெளிப்படுத்துறதுன்னு முழுசாக தெரியலை. எனக்கு அந்த தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் சொல்வேன், ஆரம்பத்தில் தமிழச்சி கார்டன் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னதை கேட்டு ஐயோ ஏன் கேட்குறீங்க, ஒருத்தவங்க என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன அங்கே மட்டும்தான் கொடுப்பீங்களா? நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நான் எனக்கு பிடிச்சி போய் செய்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்கணுன்னா அது என்னோடய மொழியில் தான் என்னால் பண்ண முடியுது. நான் என்ன தான் இது பண்ணி நான் ஆங்கிலத்துலேயோ இதுலேயோ நான் பேசி நான் வீடியோ போட்டலாம், அதுக்கு ஒரு உணர்வு இருக்க மாதிரியோ அதுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்க மாதிரியோ எனக்கு அது நான் உணரலை. அதை நான் வீடியோ பண்ணும்போதுமே நான் பார்க்குறப்போ அது ஒரு வேறொரு மொழியில் நான் போய் முழுசாக கொண்டு போய் சேர்க்க. இது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. மேபி ஆங்கிலத்துலேயோ இல்லை மற்ற மொழிகளில் புலமை வாய்ந்தவங்களோ நீங்கள் அதை முழுசாக கொண்டு போய் சேர்க்கலாம். பட் என்னோட மெஜாரிட்டி மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா என் மொழி தெரிந்த மக்கள். 99% பார்த்திங்கன்னா என்னோட மக்கள். நான் சொல்கிறத முழுசாக புரிஞ்சுக்கக்கூடியது. இதை எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி வீடியோ இது கிடையாது, நான் சொல்லணும்னு நினச்சேன் நான், அதனால் இதில் சொல்லிகிட்ருக்கேன். வெரிகேட்டட் லீஃபில் இங்கே பாருங்களேன், இதில் ஆங்கில வார்த்தை கலக்க மாட்டிங்களான்னு கேட்டால் அது முடியவே முடியாது, இம்பாசிபிள். கலந்து தான் பேச வரும். ஏன்னா நம்மளோட பழக்க வழக்கம் சின்னதுலேருந்தே அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் அப்படி இருக்குது. பட் முழுமையாக ஒரு விஷயத்தை டக்குன்னு என்னால் இது பண்ணணும் அப்படின்னா அது என்னோடய மொழி தான். என்னை பார்த்து சில பேர் இல்லை பல பேர் கேட்குறதுன்னா நீங்கள் என்ன ஃப்ரம் பர்மாவா, சைனாவா, ஜப்பானா அப்படி தான் கேட்பாங்க. நீ ஏன்னா வெளி தோற்றத்தை பார்த்து எடை போடுறீங்க, தப்புடாது. வெளி தோற்றத்தை பார்த்து எடை போடாதீங்க, வெளி தோற்றத்தை பார்த்து இது பண்ணாதீங்க. புத்தகத்தோட அட்டையை பார்த்து புத்தகத்தை முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்லி வருது இல்லையா, அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போல்லாம் புத்தகத்தை முழுசாக படித்து முடிச்சிட்டோம்னாலே சில நேரங்களில் தவறுதலாக நம்ம படித்து முடிக்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு நடக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் பார்த்தோன்னே நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். சில பேர் நான் பார்த்தோன்னே எடை போட்டேன் அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன வெயிட் மிஷினாங்க பார்த்தோன்னே எடை போடுறதுக்கு? நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான், பார்த்தோன்னே எடை போட்டேங்க நான் அப்படின்னு. ஒரு இது தோற்றம் தோன்றலாம். இப்போல்லாம் யாராலையும் பார்த்தோன்னேலாம் கணிக்கலாம் முடியாதுங்க. பழகி பார்த்தே கணிக்க முடியாது, அதில் பார்த்தோன்னே எங்கிட்டு கணிக்கிறது சொல்லுங்கள்?
பியூட்டிஃபுல் ஒயிட். இதெல்லாம் இன்றைக்கி சேலுக்கு வந்து பிளான்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன். சரி ஓகே, அப்படியே நம்ம இதை சொல்லிடலாம், அழகாக இருக்குது இல்லையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் தங்கங்களா. ஸோ 8973858884 வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் மட்டும் சொல்லி சேவானா போதும். என்னென்ன சேலுக்கு இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். பியூட்டிஃபுல் ஒரு மாதிரி ஒரு சாண்டல் வித் பிங்க்கு, ரெட்டிலே ஒரு மாதிரி சாலிடான ஒரு சூப்பர் ரெட்டு பாருங்களேன். அனதர் ஒன் பிங்க்கு அண்டு எல்லோ பாருங்களேன் என்ன அழகுன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கிளேஸ் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அதான் என்ன ஒரு அழகு பாருங்களேன். வெயிலில் நல்லா இப்படி பூத்துருக்கு பாருங்கள். எனக்கு இது பேர் தெரிஞ்ச இண்டிகோ கிளேஸில் நம்ம பார்ப்போம் இதே மாதிரி. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு பேர் ரெட் கிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் தங்கங்களா. என்னோட கலெக்ஷனில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்னா இது தான். இது பாருங்களேன், அழகு ஒரு கிறிஸ்பம் டபுள் ஹைப்ரிட் தான். சூப்பரான அழகு டபுள் கிறிஸ்பம் ஹைப்ரிட். இது ஆக்சுவலி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அனதர் ஒன் எல்லோ அண்ட் ஒரு மாதிரி ரெட்டு, வித்தியாசமான ஒரு கலருங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் மதர் பிளான்ட்டு தான், அதாவது நம்மளோட கிராஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம இது கலெக்ட் பண்ணுற மதர் பிளான்ட்டில் ஒன்று. ரோஸ் பிளான்ட்டோட அப்டேட் கேட்டிங்கல்ல, 19 ரோஸ் பிளான்ட் வாங்கினது. இதில் பாருங்களேன், இந்த கீரைன்னு சொல்லுவாங்க, இது எப்படி வளர்ந்து போய் கிடக்குது. தர்பூசணி என்னப்பா இந்த லெவலில் வளருது, உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கல. ஓரமாக வந்து நம்ம மிளகா கன்று வச்சுட்டோம். மிளகா கன்று சூப்பராக இருந்துச்சு. காஷ்மீரி சில்லி இருக்குல்ல, அதுதான். எல்லா ரோஸ் பிளான்ட்டும் சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்குது தங்கங்களா. வா, பூக்க போகிறாங்க, நிறைய மொட்டு இருக்காங்க இதில். இங்கே பாருங்கள், ஓ மை காட், அழகாக இருக்குது. அப்புறம் கேபிஎஸ் நர்சரியில் ட்ரீ ரோஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் செத்து பொழிச்சு இப்போ தான் வந்துட்டுருக்குது. ஐ திங்க் ஒரே ஒரு பிளான்ட்டு மட்டும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 19 1 போயிடுச்சு. என்னோடய ரோஸ் குரு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொன்னாங்க நீங்கள் வச்சுருக்கீங்க 19, ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து 150 200 பிளான்ட்டுக்கு மேலே வளர்த்துட்டேன் ரோஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 2 அடி வாங்கும். இது வந்து அனுப்புகிறவங்களோட பிரச்சனையும் கிடையாது, நம்மளோட பிரச்சனையும் கிடையாது. இயல்பாக நான் பார்த்த வகையில் அந்த மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா அப்படி சொன்னாங்க. தங்க வைரமே செல்ல குட்டியே, இங்கே பாருங்கள் குருத்தா வர்றத. ஐயோ ஹாப்பிங்க, எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஓ மை காட், அவ்வளோ ஹாப்பி. இங்கே பாருங்கள் குருத்தா வந்துட்டுருக்காங்க. புல்லெல்லாம் எடுத்து இவங்களுக்கு இன்னும் மாட்டுசாண எருவை நல்லா கொடுத்து இந்த சாயில் என்ரிச் பண்ணால் எப்படி இருக்கும் என் கண்ணுக்கு தெரியுது அதோட அழகு. புல்லெல்லாம் நிறைய எடுக்கணும்ப்பா. கியூட்டி டே, என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அழகியை பாருங்களேன், வீடியோவே எடுக்க விட மாட்டேங்கிறானுங்க. அங்கங்கே அழகழகாக பூத்து. இங்கே பாருங்கள், இது மதர்னு போட்டு வச்சுருக்கேன், என்னென்னு எனக்கு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா மொட்டா கொத்தா என்ன அழகு. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதுன்னு கேட்காதீங்க, சாஃப் அடிச்சு விட்ருக்கேன் நான் ஃபங்கி சைடுக்காக. அப்புறம் அடினியமில் மாவுப்பூச்சி வருது சிஸ்டருங்கிறீங்க. கண்டிப்பாக வருதுங்க, எனக்கும் வராமலாம் இல்லை. அதை கண்டுக்கிறதே இல்லை நான், அப்படியே விட்டுடுறது. போங்கடா, பூத்துட்டு இது பண்ணாங்கன்னா போதும் அப்படின்னா ஏதாவது 1 or 2 இதில் வந்து மாவுப்பூச்சி வருது. பட் ஃபங்கி சைடு அப்பப்போ போட்டு விட்டோன்னா கொஞ்சம் குறையுதுக்கா, ரொம்ப அதிகமாக இல்லை. டேபிள் ரோஸில் மாவுப்பூச்சி அதிகமாக இருக்குது சிஸ்டர்னால் அந்த சிங்கிள் பெட்டல் வெரைட்டி இருக்குதுல்ல, ஐ மீன் ப்ராட் லீஃபு, நேரோட லீஃப் இல்லாமல் அதில் மெயினாக வருதுப்பா. கண்டிப்பாக வருது. மொட்டு பாருங்களேன் எப்படி எடுத்துருக்குன்னு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மொட்டு எடுத்துருக்குமா. எல்லாத்துலேயுமே மொட்டாக இருக்குது. அவ்வளோ மொட்டு வந்துருக்குது இதில். இங்கே பாருங்கள், தெரியுதா. நெக்ஸ்ட் க்ரீன் ஷேட் போட்டு வச்சுருந்தாலங்க, அதை எடுத்து விட்டு அந்த வெயில் படாதாங்க ரொம்ப அதிகமாக மொட்டு வருது. ஸோ யாரும் இது வரைக்கும் தமிழச்சி கார்டனில் சேல் பிளான்ட் வாங்கலைன்னு நினைக்கிறவங்க டிசப்பாயிண்ட் ஆவேனா, நிறைய இருக்குது. நம்மளுக்கு இன்னும் ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்குது, ஓகேவா. பொறுமையாக சேல் போஸ்ட் பார்த்து வாங்கிக்கலாம். ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா. வெயில் இதுக்கு மேலே எடுக்க முடியல.